நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்கு வேண்டி போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பதிவு பண்ணின்னு வந்துட்டுருக்கேன். நடுவில் கொஞ்சம் காலமாக தொடர்ந்து பதிவு போட முடியாமல் இருந்தது. ஆனாலும் போய் பார்த்த கோவில்களை பற்றின விவரங்களை மட்டும் எழுதி வச்சுட்டு அதை தெரிஞ்ச வாட்டியும் சில கோவில்களுக்கு வரலாறு தெரியாமல் போகிறதுனால அந்தந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவாளை தொடர்பு கொண்டு அவா மூலிமா கிடைக்கிற விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அப்படி இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் ஆரலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், அழகான கிராமம். இந்த ஆரலூர் கிராமத்தில் 1855 பிறந்த திரு சோமசுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர் காசிக்கு போயிட்டு அங்கேருந்து காசிலேருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துன்னு அவளோட கிராமமான ஆரலூரில் அதை பிரதிஷ்டை பண்ணி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக கோவில் கட்டி இருந்திருக்கார். இந்த கோவில் ஒரு 100 வருஷ காலம் அப்படி தான், 150 வருஷத்துக்குள்ளால் உண்டான கிராமம்தான். அந்த கோவில் அவளோட அந்த சோமசுந்தர பிள்ளை அவரோட பரம்பரையில் வந்தவாளே அந்த கோவிலை பராமரிச்சுட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவில் செதலமாயிடுது. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டதுனாக்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைவர்தூர் வட்டத்தில் கதிராமங்கலத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவில் தான் இந்த ஆரலூர் கோவில். இங்கே கோவிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய குளம் இருந்தது, பெரிய பெரிய மரமும் இருந்தது நிழலுக்கு. இந்த கோவில் நான் இப்போ சமீபத்தில் போய் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சது கண்ணாரக்குடியை சேர்ந்த ரங்கராஜன் அப்படிங்கிறவர். அவரோட ஊரில் இருக்கிற கண்ணாரக்குடி கோவிலில் பேப்பத்தூரை சேர்ந்த வாசு அண்ணா, கண்ணாரக்குடி ரங்கராஜன் மாமா, இவா எல்லாரும் தான் சேர்ந்துண்டு அந்த கண்ணாரக்குடி கோவிலை பராமரிச்சுட்டு இருக்கா. அந்த கோவிலை சேர்ந்த குருக்கள் நாகராஜ குருக்கள்னு அவர் 5 கோவிலை பார்த்துக்கிறார். சுற்றி வர இருக்கிற 5 கோவில், அவர் பார்த்துக்கக்கூடிய 5 கோவிலில் ஒன்று தான் இந்த ஆரலூர் கோவில்ங்கிறதும். அப்போ கண்ணாரக்குடியில் ஒரு தடவை ஒருத்தருக்கோசரம் ஏகாதச ருத்ரம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது. அப்போது அவர் பண்ணக்கூடிய எல்லா கோவில்லையுமே பண்ணினா நன்னா இருக்கும்னு சொல்லும்போது அதுக்கும் இறைவனே ஒரு அருள் கொடுத்தபடியாக போன வருஷம் அந்த ஆரலூர் கோவிலில் ஒரு ஏகாதச ருத்ரம் பண்ணுற வாய்ப்பும் அந்த மாதிரி நடக்கும்போது அதை கலந்துக்கிற வாய்ப்பையும் விசாலாட்சி அம்பாள் உடனுரை காசி விஸ்வநாதர் எனக்கு அருளினார். ஆரல் அப்படின்னாக்க நெருப்பு, அப்புறமா செவ்வாய் அப்படின்னும் கடம்பூர் விஜய் அவர்களோட பதிவு மூலிமா அவர் கிட்டத்தட்ட 2021 இந்த கோவிலை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த கோவில் அப்போது அவர் போய் பார்த்தபோது ரொம்ப சிதலமாகி அண்ணாமலையார் அறக்கட்டளையை சேர்ந்தவா உழவார பணி பண்ணிட்டு இருந்திருக்கா, அதுக்கப்புறமா கும்பாபிஷேகம் பண்ண போகிறா அப்படிங்கிற தகவல் தான் 2021 நான் பார்த்தது. அதனால் ஆரலூரை பற்றி என்னோட கடம்பூர் விஜய் போடுற பதிவுகளை முடிஞ்ச வரைக்கும் அவரளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்காவது கோயில்களை போய் பார்க்கணுன்னு எழுதி வச்சதில் ஆரலூரும் இருந்தபடியாக இந்த ஆரலூரில் பண்ணுற வாய்ப்பு கிடச்சது. ஆரல்னாக்க செவ்வாயினும் அர்த்தமாக, அதனால் செவ்வாய் பகவான் இந்த ஊரில் வழிபாடு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. 1934 உள்ளூர்காரா எல்லாருமா சேர்ந்துண்டு கோவிலை ஏற்பாடு பண்ணி கோவில் கட்டியிருக்கா.
அதுக்கப்புறமா என்ன இருக்குது, கோவிலில் இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் 1995 காணாமல் போயிடுதான். இந்த காணாமல் போன விஷயத்துக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் எனக்கு தகவல் கொடுக்க அந்த பதிவை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அந்த செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இங்கே இந்த கோவில் எப்படி இருக்குன்னாக்க, கிழக்க பார்த்த சுவாமி அம்பாள் தெற்க பார்த்துருக்கா. சுவாமி வெளியிலேயே பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு ஒரு முக மண்டபம் இருக்குது, அப்புறம் அர்த்த மண்டபம், அப்புறமா சுவாமியோட கருவறை அப்படின்னு இருக்கு. இந்த வாசல்லையே நம்ம பார்த்தோம்னாக்கா முன்னாடி ஒரு நுழைவாசல் வாசல்லையே ஒரு பெரிய 5 அடி உசரத்துக்கு அம்பிகையோட சிலை. அந்த அம்பாள் எப்படி இருப்பாளான்னாக்க, அப்படியே நேரில் நின்று பேசுகிற மாதிரி ஒரு பொம்னாட்டி அழகாக இருந்தால் எப்படி இருப்பா அதே மாதிரியே இருப்பாளாம். அந்த அம்பாளை அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா நிறைய விக்கிரகங்கள்லாம் காணாமல் போயிருந்துருக்கு. இது காணாமல் போன நேரத்துக்கு என்ன ஆயிருக்குன்னாக்க, ஆரலூர் கோவிலுக்கு நிறைய பேர் பூஜைகளுக்குன்னு தினப்படி பார்த்துட்டு போகிறவா இருந்திருக்கா. அப்போது எனக்கு இன்னைக்கு இந்த விவரங்களை சொன்னவர் அப்போ சின்ன பையனாக இருந்திருக்கார். அவர் சின்ன பையனாக இருந்த காலத்தில் இந்த கோவிலை சுற்றி வரும்போது பார்த்தாக்க பின்னாடி உங்களுக்கு இந்த மண்டபம் இருக்குது, மாளிகை பத்துங்கிறது, அதில் பரமாச்சாரியார் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிட்டேன். அதை தவிர சுவாமியோட கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அர்த்த மண்டபம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 பக்கமும் பிள்ளையாரும் முருகரும் இருக்கா. அங்கே நின்றுண்டு பரமாச்சாரியார் உள்ள தலையை சாய்ச்சி வச்சு பார்த்தாராம். என்ன இப்படி பார்க்குறாரேன்னு பார்த்தா உள்ள அங்கே நடராஜர் சிற்பம் இருக்கா அந்த தூணில். அந்த நடராஜர் சிற்பத்துக்கு மேற்க பார்த்த மாதிரி அந்த நடராஜ மண்டபத்தில் இருக்கிற நடராஜர் சிற்பத்துக்கு 2 பக்கமும் இருக்கிற தூணில் பதஞ்சலியும் வியாக்கியபாதரும் கை கூப்பின மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பரமாச்சாரியார் இங்கேருந்தே அப்படியே எட்டி பார்த்ததுனால அவர் பண்ணினதை பார்த்தபடியாக இன்றைக்கும் எனக்கு தகவல் சொன்ன இந்த பெரியவர் கோவிலுக்கு அந்த இடத்துல நின்று பரமாச்சாரியார் பார்த்த மாதிரியே அந்த நடராஜரை பார்க்குறதா சொல்லும்போது உடம்பெல்லாம் செலுத்து போயிடுது. இதில் இந்த பெரியவருக்கு நடந்த ஒரு விஷயமும் என்னன்னாக்க, கோவிலில் சிலைகள்லாம் திருடு போனதுக்கப்புறமா, அதாவது என்ன சிலையெல்லாம் காணாமல் போயிருக்குன்னா, பிரம்மா, துர்காம்பிகை, பைரவர், சின்ன பிள்ளையார், ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட தக்ஷணாமூர்த்தி, அப்புறமா தட்சிணாமூர்த்தி சிலை, அப்புறம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட வள்ளி தேவி யானை, முருகர், அப்படி எல்லா சிலைகளுமே காணாமல் போயிருக்கு. அப்போது யார் வந்திருப்பா என்ன ஏதுன்னு எல்லாம் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த ட்ரஸ்டியை சேர்ந்தவா என்னத்தினாலேயோ தெரியல, இந்த அறங்காவலர்கள் இந்த கோவிலுக்கு தினந்தோறும் வர்றதில் இப்போ நமக்கு தகவல் கொடுத்தவர், அவர் பேரை சொல்ல விரும்பலை, அந்த பெரியவரும் ஒருத்தர், அதனால் அவரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துட்டாலாம். அதை கேட்ட உடனே யார் யார் விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லிவிட்டு விட்டுருத்தான். அதுக்கப்புறமா காவலர் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா இவர் இல்லை நான் காவல் நிலையத்துக்கு வரேன், என்ன நீங்கள் விசாரித்தா தப்பு இல்லைன்னு இவராகவே சொன்னாராம். அப்போ இவரோட தாயார் தான் கதறி அழுதாளாம். என்னோட புள்ள கோவிலுக்கு சுவாமியை பார்த்து தரிசனம் பார்த்து உண்மையில பாசமாக இருந்ததுக்கு
நீ என்னோட மகனை கொடுக்குற தண்டனை இதுதானான்னு சொல்லி ஒரு தாய் கதறி அழுதுருக்கா. அப்போது இவர் அம்மா அழாதீங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் காவல் நிலையத்துக்கு போயிருக்கார். இவர் போன நேரம் அந்த ஈசன் திருவிளையாடல்ங்கிறது ஒரு பக்தனோட பக்தியை உலகத்துக்கு பறைச்சாற்றணும் நினச்சி இந்த திருவிளையாடல் பண்ணானா, இல்லை ஒரு தாயோட கண்ணீரை பார்க்க சகிக்காம இந்த பிள்ளைக்காக வேண்டி இறங்கி வந்தானான்னு தெரியாது. இவர் அங்கே போன போது ஒரு அலைபேசி எண் வந்திருக்கு, ஒரு தொலைபேசி அடிச்சிருக்கு. அப்போ அலைபேசி கிடையாது. அந்த தொலைபேசியை அடித்த உடனே அவர் எடுத்து அந்த தொலைபேசியில் பேசியிருக்கார். பேசினாக்க கோவில் ஆரலூர் கோவில் சிலை எல்லாமே தொலைஞ்சு போனதெல்லாம் கிடச்சிருத்து, அதனால் உங்களை இனிமேல் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலை கிடச்சிருத்துன்னு சொன்னாலாம். அதை கேட்டதுலேருந்து இவருக்கு அப்பனே ஈசா இப்படி ஒரு காவல் நிலையத்துக்கு போக வச்சு நான் உண்மையானவன்கிறது நீ பறைசாட்டிட்ட, நான் இன்றைக்கும் இனிமேல் உன்னோட கோவிலுக்கு நான் தொண்டு செஞ்சிட்ருப்பேன்னு சொல்லிட்டு இப்போவும் அவர் அந்த கோவிலுக்கு தினமும் ஈசனையும் அம்பாளையும் பார்க்காம போகிறதில்லைன்ட்டு அங்கே அந்த மாளிகை பற்றியில் பரமாச்சாரியார் இருந்தாருங்கிறதுனால இங்கே அம்பாளுக்கு நேர எடுத்த மாதிரி அம்பாள் தெற்க பார்த்து வெளி மண்டபத்துலேருந்து அப்படி இருக்கா. அந்த நேராக சிவனுக்கு நேர மாதிரி நந்தி இருக்கார், பலிபீடம் இருக்குது, முக மண்டபம் இருக்குது. மண்டபத்தில் அம்பாள் தெற்க பார்த்துருக்கா. அந்த மண்டபத்துக்கு வெளிப்பக்கத்தால் சின்ன ஒரு கோவிலில் பரமாச்சாரியாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பரமாச்சாரியார் அம்பாளை பார்க்குற மாதிரி இருக்கிறதும் இந்த கோயிலில் பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு பரமாச்சாரியார் ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த விவரம் வந்தது. பின்னாடி அவர் அங்கே மாளிகைப்பத்தில் இருந்தாருங்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தேன்னாக்க இங்கே சுவாமியோட நடராஜ இதில் அர்த்த மண்டபத்துலேருந்து பார்த்தேன்னா வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த படி மேற்கு பக்கம் பார்த்து இறங்குற மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட நின்றுட்டு பார்த்தேன்னாக்க நேராக நீங்கள் நடராஜர் இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்கலாம். இப்போது கோஷ்டத்தில் பார்த்தேன்னாக்க விக்கிரபாரி சந்நிதியில் பெரியவர் இருக்கார், பிள்ளையார் இருக்கார். அதுக்கப்புறமா தட்சிணாமூர்த்தி, தெற்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறமா வந்தேன்னாக்க லிங்கோத்பவர், அதுக்கப்புறம் உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கா. இங்கே இருக்கிற மகாலட்சுமியோட அந்த உருவம் பார்த்தோம்னா தனி சன்னதியில் மகாலட்சுமி இருக்கா. இந்த அம்பாளும் வடக்க வாயு மூலையில் இருக்கா. இந்த மகாலட்சுமி தாயார் அவளை பற்றி சொல்லியே ஆனோம். ஒரே கல்லால் ஆன மகாலட்சுமி தாயார், ரெண்டு பக்கமும் யானை அம்பாளுக்கு மாலை போடுற மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் கோமுகம் இருக்குது, கோமுகத்துக்கு மேலே பிரம்மா இருக்கார், அதுக்கு அடுத்து துர்கை இருக்கா. அதுக்கப்புறமா பார்த்தேன்னாக்க மகாமண்டபத்தில் அம்பாளுக்கு பக்கத்தில் துர்கைக்கு நடுவில், அம்பாளுக்கும் துர்கைக்கும் நடுவில் சண்டிகேஸ்வரர் தபஸ் நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்குன்னு ஒரு கிணறு இருக்குது, அது சூரிய புஷ்கரணி அப்படின்னு சொல்கிறா. இந்த பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தோம்னா அந்த மாளிகை பத்து பின்னாடி இருக்கு இல்லையா, அதில் இந்த பிள்ளையார் தனியாக இருக்கார். அந்த
பிள்ளையாருக்கு அப்புறமா வலது பக்கத்தில் இருக்கார். வலது பக்கத்தில் வடக்கு பக்கமாக பாலவிநாயகர் இருக்கார். அதுக்கப்புறம் மாளிகை பத்து இருக்குது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பார்த்தேன்னாக்க வலது பக்கத்தில் வள்ளி தேவியானோட சேர்ந்த முருகர் இருக்கார். இவளை பார்த்துட்டு வரும்போது அந்த கிணறு இருக்குது, அங்கே வந்து வில்வ மரம் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. மகாபெரிவாளுக்கு அடுத்து இப்போ அந்த நிறுத்தி மூலையில் பிள்ளையாரை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த அரளி செடிகள்லாம் அழகாக புஷ்ப செடிகளை வச்சுருந்தா அதையும் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இதுக்கப்புறமா ஈசான்ய மூலையில் நவகிரகங்கள் நல்லா சுற்றி வந்து தரிசனமாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடவெளி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பைரவர் சன்னதி, அதுக்கப்புறமா சூரிய பகவான், அப்புறம் இந்த பைரவரும் அத்தனை அழகாக காட்சி தர்றதை பார்க்க முடிஞ்சது. இங்கே இருக்கிற இந்த கன்னிமூலை பிள்ளையாரும் அந்த முருகரும் வந்து கிழக்க பார்த்து தான் இருக்கா. இந்த கன்னிமூலை கணபதியை பார்த்துட்டு அந்த படி வழியாக வந்து அந்த கதவு இடுக்க வழியாக தான் பரமாச்சாரியார் வந்து இவரை தரிசனம் பார்த்தார், நடராஜரை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, இந்த சோமசுந்தரம் பிள்ளை அவர் வந்து ஆரலூர் பண்ணையாக இருந்திருக்கார். அவரோட மகன்கள் 6 பேரோ என்னமோ, அப்புறம் மாப்பிள்ளை, இவா எல்லாரும் பரமாச்சாரியார் உத்தரவு பிரகாரம் காசிக்கு போயிட்டு வாரணாசியிலேருந்து, நான் நினைக்கிறேன் பிரயாக்ராஜ்லேருந்து கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து பரமாச்சாரியார் சொன்னான்னு சொல்லி இங்கே திருப்பணி எல்லாம் நடக்கும்போது பண்ணியிருக்கா. இந்த திருப்பணி போது ரத்னம் பிள்ளைங்கிறவர் முள்ளுக்குடியை சேர்ந்தவர், அப்புறம் ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் ஸ்ரீ குரு சம்பத்குமார், அவள் எல்லாரும் இந்த கோவில் பராமரிப்புக்கு நித்தியபடி சம்பளத்துக்கு செலவுக்கு எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிட்டு விஷயம். 95க்கு அப்புறம் காணாமல் போய் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கழித்து இந்த கோவிலுக்கு திருப்பி செய்யணும்னு சொல்லி எல்லாருமே ஏற்பாடு பண்ணி இந்த கோவிலை இப்போ வந்து கும்பாபிஷேகம் 16/7/2022 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்போ நான் இது பதிவு பண்ணி ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு சம்வத்சராபிஷேகம் வந்துடும். அந்த நேரத்துக்கு தான் இந்த பதிவை நான் போட்டுருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு காரணம் வந்துட்டு சங்கராபுரம் அப்படிங்கிற இடத்துல ஆகம விதிப்படி சங்கராபுரம்ங்கிறவா அவள் பொறுப்பில் தான் இந்த கோவிலுக்கு திருப்பணி நடந்திருக்கு. அவளோட இதில் இந்த தொலைஞ்சி போன விக்கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆகம விதிப்படி திருப்பி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா. அதுக்கு திருமதி ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவா, திரு சங்கர் நாராயணன் அப்படிங்கிறவாலாம் செஞ்சதுனால தான் இந்த விஷயமே நடந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இந்த விஷயங்களெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, கிராம சிவாலயம் இப்போ நல்லா பராமரிச்சுட்டு இருக்கா. நான் அங்கே போனபோது ஊர்ஜனங்கள் அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷமாக வந்து கலந்துட்டா. இப்போ பிரதோஷ பூஜை எல்லாமே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஒரு கிராமம் நல்லா செழித்து வளரணும்னா அந்த கிராமத்தில் இருக்கிற கோவில்களை பராமரிக்கணும். அதை பராமரிக்கிறதுக்கு அந்த கிராமத்து ஜனங்களோட உதவி தேவை. அது இந்த ஆரலூரில் கண்டிப்பாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கண்கூடாக நான் பார்த்தது.
இந்த ஊரில் இன்னொரு பிள்ளையார் கோவில், ஒரு சாஸ்தா கோவில், ஐயனார் கோவில் எல்லாம் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ திருப்பனந்தாள்லேருந்து பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த பக்கம் வந்தேன்னா கதிராமங்கலம், வனதுர்கை, அப்படி தள்ளி போனேன்னா திருவிடைமருதூர் வட்டம் வந்துடும். அப்படி சுற்றி வர இருக்கிற இடத்துல இந்த கிராம சிவாலயங்களை போய் பார்த்து அந்த கிராமத்தில் இருக்கிற தேவதைகளுக்கு அங்கே பூஜை பண்ணுறவாளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் செஞ்சு அந்த கோவில்கள் விளக்கெறிஞ்சி சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த கிராமங்களும் செழிப்பாக இருக்குங்கிறபடியா இந்த பதிவை நான் போடுறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அருளின இறைவனுக்கும் அந்த பூஜையை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்த அன்பருக்கும், கண்ணாரக்குடியை சேர்ந்த திரு ரங்கராஜன் அவர்களுக்கும், வேப்பத்தூர் வாசு அண்ணாக்கும், இந்த கிராம ஜனங்களுக்கும் இந்த பதிவை நான் சமர்ப்பிக்கிறேன். நமஸ்காரம்.